யோசிச்சு பாருங்க, உங்க காதல் சாதாரண மனுஷங்களால மட்டும் இல்லாம கடவுள்களாலேயே ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அதுதான் நலன் தமயந்தியோட இந்த காலத்தால் அழியாத காவியத்தோட மையம். இதுல காதல் இருக்கு, விதி இருக்கு, அப்புறம் அவங்கள பிரிக்க நினைச்ச ஒரு கொடூரமான சாபமும் இருக்கு. வாங்க இந்த அற்புதமான கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பமே ஒரு பயங்கரமான புதிரோட தான் தொடங்குது. இங்க பாருங்க, தமயந்திக்கு முன்னாடி நலன் மாதிரி அச்சு அசலா இன்னும் 4 தேர் நிக்கிறாங்க. இதுல அவளோட உண்மையான காதலன் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பா? இது சாதாரண சவால் இல்ல, அவளோட காதலுக்கே வைக்கப்பட்ட ஒரு பரீட்சை. இந்த ஒரு தேர்வுல தான் மொத்த கதையும் அடங்கியிருக்கு. சரி, நம்ம கதை எப்படி தொடங்குதுன்னு பார்க்கலாம். ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்தவங்க, ஆனா ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே இல்லை. அவங்க 2 பேரையும் இணைக்க போறது மனுஷங்க இல்ல, அதை விட ரொம்பவே மாயாஜாலமான ஒண்ணு. முதல்ல நம்ம ஹீரோவை பார்க்கலாம். இவர் தான் மன்னன் நலன். பயங்கர வீரமானவர், ரொம்ப நல்ல ஆட்சியாளர்னு பேர் எடுத்தவர். அப்புறம் நம்ம ஹீரோயின் இளவரசி தமயந்தி. அவங்களோட அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அழகு. அழகு மட்டும் இல்ல, குணத்திலையும் தங்கம். அப்போதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. நலன் தற்செயலா ஒரு தங்க அன்னத்தை பார்க்கறான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு அதை பிடிச்சிடுறான். ஆனா அது சாதாரண அன்னம் இல்ல, அது பேச ஆரம்பிக்குது. தன்னை விட்டுட்டா நலனோட மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றுறதா ஒரு சத்தியம் பண்ணுது. அந்த அன்னம் ஒரு பெர்ஃபெக்டான காதல் தூதுவனா மாறுது. அது நேரா தமயந்தி கிட்ட பறந்து போய் நலனோட வீரத்தை பத்தியும் நல்ல குணத்தை பத்தியும் ரொம்ப அழகா வர்ணிக்குது. அதை கேட்டவுடனேயே தமயந்தி நலனை பார்க்காமலே அவன் மேல காதல் வாய்ப்படுறா. அவங்களோட விதி இப்போ ஒன்னு சேர்ந்துருச்சு. ஆனா இவ்வளோ சுலபமா எல்லாம் நடந்துருமா என்ன? அவங்க காதல் ஆரம்பிச்சத தேவலோகத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த தேவர்கள் கவனிக்கிறாங்க. இப்பதான் அவங்க காதலுக்கு முதல் பெரிய சோதனையே வருது. அதுவும் சாதாரண சோதனை இல்ல, தேவர்களே நடத்துற ஒரு சோதனை. கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இப்போதான் வருது. தமயந்தியோட சுயம்வரம் நடக்குது. ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா, இந்திரன், அக்னி, வருணன், யமன்னு 4 பெரிய தேவர்களுமே தமயந்திய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. இப்போ என்ன ஆகும்? அப்போ அந்த 5 நலங்கள்ல உண்மையான நலன் யாருன்னு தமயந்தி எப்படி கண்டுபிடிக்கிறா? இங்கதான் அவளோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவ எந்த மந்திரத்தையும் பயன்படுத்தல, ரொம்ப கூர்மையா கவனிக்கிறா. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற சில வித்தியாசங்களை அவன் நோட் பண்றா. சரியா மனுஷனான நலனையே அவ தேர்ந்தெடுக்கிறா. இது அவளோட காதல் எவ்வளவு உண்மையானதுன்னு நிரூபிக்குது. இதை பார்த்த தேவர்களுக்கு கோபம் வரல, ஆச்சரியம்தான் வந்தது. அவளோட பக்தியையும் உறுதியையும் பாராட்டி நலனுக்கு நிறைய சக்தி வாய்ந்த வரங்களை திருமண பரிசா கொடுக்கறாங்க. ஆனா இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் பிடிக்கல. இங்கதான் கதை ஒரு சோகமான கட்டத்துக்கு நகரப்போகுது. அப்போதான் நம்ம வில்லன் என்ட்ரி ஆகிறான். அவன்தான் கலியுகத்தோட தீய சக்தி. தமயந்தி தேவர்களை விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. பொறாமையில நலனோட வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் எப்படியாவது அழிக்கணும்னு ஒரு சபதம் எடுக்கிறான். சும்மா இல்ல, 12 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கான் கலி, நலன் கிட்ட ஒரு சின்ன தப்பு வராதான்னு. கடைசியா நலன் ஒரு சின்ன சடங்குல தப்பு பண்ணிடுறான். அந்த ஒரு நொடிக்காக காத்திருந்த கலி உடனே நலனோட உடம்புக்குள்ள புகுந்து அவனோட மனசை ஆட்டி படைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப வேகமா நடக்குது. காளியோட தூண்டுதலால நலன் சூதாட ஆரம்பிச்சு தன்னோட ராஜ்யம், சொத்து, சுகம்னு எல்லாத்தையுமே இழந்துடுறான். ஒரு காலத்துல பெரிய ராஜாவா ராணியா இருந்தவங்க இப்போ ஒரே ஒரு துணியோட நாட்டை விட்டே துரத்தப்படுறாங்க. இங்கே இருந்துதான் அவங்க வாழ்க்கையோட 2 அத்தியாயம் தொடங்குது. அவங்க நாட்டை விட்டு துரத்தப்பட்டு தனிமையில தவிக்கிறாங்க. மனசு உடைஞ்சு போன நலன் அந்த சாபத்தோட தாக்கத்துல ஒரு கொடூரமான முடிவை எடுக்கிறான். தமயந்தி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளை தனியா காட்டுல விட்டுட்டு போயிடுறான். ஏன்னா தன்னோட இருந்தா அவ கஷ்டப்படுவா, தன்னை விட்டு பிரிஞ்சா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு தப்பா நினைச்சிடறான். இப்போ 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க போற பாதைகள் 2மே நரகம் மாதிரி இருக்கு. தமயந்தி ஒரு பக்கம் பாம்புகள், கெட்ட மனுஷங்கன்னு பல ஆபத்துகளை சந்திக்கிறான். இன்னொரு பக்கம் நலன் விதியோட விளையாட்டால தன்னோட அடையாளத்தை மறைச்சு ஒரு அசிங்கமான உருவத்துல வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறான். நலனோட இந்த உருமாற்றம் ஒரு முக்கியமான கட்டம். கர்கோடகன்கிற ஒரு நாகராஜா அவனை கடிச்சு அவனோட உருவத்தை மாத்திடுறான். இது பார்க்க சாபம் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு வரம். அந்த கலி சாபம் அவனை விட்டு போற வரைக்கும் அவனை யாருன்னு யாருக்கும் தெரியாம பாதுகாக்கத்தான் இந்த உருமாற்றம். ஆனா எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் உண்மையான காதலும் புத்திசாலித்தனமும் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிரும் இல்லையா? இப்போதான் கதை கிளைமேக்ஸை நோக்கி போகுது. தமயந்தி கொஞ்சம் கூட நம்பிக்கையை இழக்கல. அவ சும்மா உட்கார்ந்து அழல, ஒரு பிளான் போடுறா. நாடு பூரா தூதர்களை அனுப்பி ஒரு சோகமான பாட்டை பாட சொல்றா. அந்த பாட்டுல ஒரு ரகசிய செய்தி இருக்கு. அந்த செய்தி உண்மையான நலனுக்கு மட்டும்தான் புரியும். அந்த பிளான் வேலை செய்யுது.
தூரத்துல இருக்கிற ஒரு ராஜ்யத்துல வாகுன்னு ஒரு தேரோட்டி அந்த பாட்டை கேட்டு அழுததா ஒரு தகவல் வருது. தமயந்திக்கு சந்தேகம் வருது. உடனே தன்னோட கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்துறா. தனக்கு 2வது சுயம்வரம் நடக்க போகுதுன்னு அறிவிக்கிறா. ஏன்னா ஒரே நாள்ல அவ்வளோ தூரம் தேர் ஓட்டி வரக்கூடிய திறமை நலனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவன் நினைச்ச மாதிரியே நடக்குது. அந்த தேரோட்டியோட தேர் ஓட்டுற வேகமும் திறமையும் அவன் நலன்தான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துடுது. அவனோட உண்மையான உருவம் தெரிஞ்சதும் அந்த களி சாபம் அவனை விட்டு போயிடுது. பல வருஷ கஷ்டத்துக்கு அப்புறம் நலனும் தமயந்தியும் கடைசியா ஒன்னு சேர்றாங்க. அப்போ இந்த பெரிய காவிய பயணம் நமக்கு என்ன சொல்லுது? உண்மையான காதல்னா என்ன? அது வெறும் சந்தோஷமான ஆரம்பமோ இல்ல முடிவோ மட்டும் இல்ல. நலனும் தமயந்தியும் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, ஒருத்தருக்காக ஒருத்தர் கடைசி வரைக்கும் போராடுறது, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறது, எவ்வளவு தூரம் பிரிஞ்சு போனாலும் திரும்பவும் ஒன்னு சேர்றது. இதுதான் உண்மையான காதல். அதுதான் அவங்க காதலோட உண்மையான பலம்.